மனிதர். என்னென்னமோ நடக்குது, எல்லாமே ஒரு வியப்பாக இருக்குது. வாழ்க்கை ரொம்ப மலைப்பாகவும் சில நேரங்கள் வெறுப்பாகவும் இருக்குது, சில நேரங்களில் ஆர்வமாக இருக்குது, சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்குது, சில நேரங்களில் சோர்வாக இருக்குது, சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, சில நேரங்களில் எதுக்குடா இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மடிவதற்குள் எத்தனை முறை நாம் மடிவதாக உணர வைக்கிறது இந்த உலகத்தில் வாழும் மக்களும் மனிதர்களும். நாம் சந்திக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் நம்ம ஏதோ ஒரு திசைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கும் நம்மை இழுத்து செல்கின்றது. சில இடங்களில் இழுத்துக்கிட்டு போகிறாங்க, சில இடங்களில் மறிச்சிக்கிட்டு போகிறாங்க, சில இடங்களில் முறைச்சிக்கிட்டு போகிறாங்க, சில இடங்களில் ஒதுக்கிட்டு போகிறாங்க, பல இடங்களில் நம்மளை கண்டுக்காமே போகிறாங்க. எல்லாமே இந்த மனித பிறப்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருந்தது தான். பல லட்சக்கணக்கான பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக 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 ஒரு அசட்டுத்தனமானதும் ஒரு அற்புதமானதும் ஒரு புதையலை போன்றதும். இப்போ யோசிக்கும்போது பல்வேறு நிகழ்வுகளை கடந்து செல்கின்ற ஒரு வேடிக்கை மனிதனைப் போலவும் வியப்புள்ள ஒரு ஆச்சரியக்குறியைப் போலவும் சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் ஒதுக்கி போகின்ற ஒரு பயந்தாங்குடி போலவும் காட்சியளிக்க வேண்டியிருக்கிறது இந்த மனிதனுடைய வாழ்க்கை. கிறுக்குத்தனமாகவும் சில நேரங்கள் இருக்கிறது, சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாகவும் வாழ வேண்டியது இருக்குது, சில நேரங்களில் ஆக்ரோஷமாகவும் வாழ வேண்டியது இருக்குது, சில நேரங்களில் அமைதியாகவும் வாழ வேண்டியிருக்கிறது, பல நேரங்களில் கல்லாகும், பல நேரங்களில் சொல்லாகும், பல நேரங்களில் வில்லாகும், சில நேரங்களில் அன்பாகும், சில நேரங்களில் அன்பாகும், சில நேரங்களில் நெருப்பாகும், சில நேரங்கள் புயலாகும், சில நேரங்கள் சூறாவளியாகும், சில நேரங்கள் குளிராகும், சில நேரங்களில் நெருப்பாகவும் வாழ வேண்டியதானே இருக்கிறது இந்த உலகம். என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு வெறுத்து விட முடியாது, என்னது இப்படியப்பட்ட வாழ்க்கை அப்படின்ட்டு உணர்ச்சிப்படவும் முடியாத சூழல் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுமையாக பூக்கின்ற பூக்களைப் போல தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாள் முடிவிலும் பூத்த பூ வாடி உதிர்வது போலத்தான் இந்த வாழ்க்கை உயிர்த்து செல்கிறது. இருக்கும் வரை மலராகவும் மனமாகவும் பூத்து கொள்ளவும், இல்லாவிட்டால் உயிர்ந்து முடியும் இந்த மனிதருக்கு. நன்றி, வணக்கம். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவனுடைய கரிகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனசில் தோணுன எல்லா விஷயத்தையும் ஒரே டேக்கில் கொட்டி தீர்த்துருக்கேன். கேட்டு சந்தோஷமாக நட்டா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.